இன்று திருப்பாவை 29வது பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரம் இன்றைய பாசுரம் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். நேற்று பரிபூரணமான சரணாகதியை அனுஷ்டித்தாள் ஆண்டாள். அதுக்கு என்ன காரணம்? கண்ணன் கேட்டான், நீங்கள் கேட்டதை நான் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்தது என்ன? ஆண்டாள் தெரிவித்தான், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறி சரணாகதி பண்ணினாள். அப்பொழுது கண்ணனிடத்திலே தெரிவித்தாள், எம்பெருமானே, நாங்கள் எதை பிரார்த்திக்கிறோம் தெரியுமா? உன்னிடத்தில் உனக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ண வேண்டும், நாங்கள் கூறுவதை நீ கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கண்ணனிடத்திலே கீழே முதல் பாசுரத்திலிருந்து பறை பறை என்று தெரிவித்துக் கொண்டு வந்தாலே அந்த பறை என்ற கைங்கரியம் என்னது என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, விடியற்காலையிலே எல்லோரும் ஒருங்கக்கூடிய விடியற்காலையிலே, அதுவும் மார்கழி மாதத்திலே நன்றாக பனி வெள்ளமாக வீசக்கூடிய காலத்திலே வந்து நீ இருக்கும் இடத்திற்கு நாங்கள் அனைவரும் விடியற்காலையில் எழுந்திருக்காதவர்களையும் கூட்டிக் கொண்டு உன்னை வந்து சேவித்து, உன்னை நாங்கள் சேவித்தோமே. எதற்காக வணங்கினோம் தெரியுமா? உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், உன்னுடைய பொன் போலே சொர்ணம் போலே உயர்ந்ததான அழகியதான தாமரை போலே மென்மையாக இருக்கக்கூடியதான நறுமணம் வீசுவதான தேன் பெருகக்கூடியதான உன்னுடைய அழகான திருவடிகள், அந்த திருவடிகளின் கீழே இருந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய், நாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. இப்பொழுது நீ என்ன கேட்டாய்? நான் உங்களுக்கு இதை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டாயே. எம்பெருமானே, நாங்கள் இப்பொழுது கேள்வி கேட்கிறோம். பரமபதத்திலே இருந்த நீ இந்த கோகுலத்திற்கு வந்தாயே. கோகுலத்திற்கு வந்த நீ மாடுகள் மேய்க்கக்கூடிய எங்கள் குலத்திலே வந்து பிறந்தாயே. அப்படி பிறந்ததனுடைய காரணம் என்ன? எங்களுக்கு கிருபை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தானே வந்து பிறந்தாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. எங்கள் குலத்திலே பிறந்த நீ கைங்கரியம் கொள்ளாமல் இருக்கலாமா? அப்பின் எதற்காக நீ பிறந்தாய்? உன்னுடைய பிறப்புக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே. ஆகவே எங்களிடத்தில் கைங்கரியம் கொள்ள வேணும், அதை இல்லை என்று நீ சொல்வது என்பது கூடாது. சரி, இப்ப இன்னொன்று சொன்னா, ஒருவேளை நீ இல்லை என்று சொன்னால் உனக்கு இன்னொன்று சொல்கிறோம். நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. அந்த கைங்கரியம் என்பதுதான் குற்றேவல். அப்படின்னா குற்றேவல்னா குற்று ஏவல் குற்றேவல். அதாவது கைங்கரியம் எப்படி பண்ணணும்னா, கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், போய் பண்றோம். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு சொல்றார், சுவாமி இதை எடுத்து வையம் அப்படின்னு அதிகாரம் பண்றார். உடனே நமக்கு கோபம் வரும். என்ன சொல்லுவோம்? நான் கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன், அதிகாரம் பண்ணினா பண்ண மாட்டேன்போம். இங்கு ஆண்டாள் கூறினாள், இல்லை இல்லை, நீ எங்களை அதிகாரம் பண்ணி கைங்கரியம் கொள்ள வேண்டும், குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. இப்போ சொன்னா கைங்கரியம் பண்ணாமல் எங்களால் இருக்க முடியாது, எங்களிடத்தில் கைங்கரியம் கொள்ளாமல் உன்னாலும் இருக்க முடியாது. காரணம், நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்து விட்டாயே. அப்பதான் கண்ணன் சொன்னான், சரி இவ்வளவுதானே, உங்களுக்கு கைங்கரியம் தானே, கைங்கரியத்தை எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்பொழுதோ இவ்வளவு நாட்களாக நோன்பு நோற்று பறை பறை என்று கேட்டீர்கள் அல்லவா? அந்த நோன்புக்கு அங்கமாக என்னிடமிருந்து பறையை பெற்றுக்கொண்டு போங்கள் அப்படின்னு கண்ணன் சொன்னான். அப்பதான் ஆண்டாள் சொன்னா, இந்த ஒரு பயனுக்காகவா நாங்கள் இவ்வளவு நாட்களாக நோன்பு நோற்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக அல்ல கண்ணா, இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிகிறது. இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இந்த இடத்துல கோவிந்தான்னு அர்த்தம்னா, மாடுகளை மேய்த்த உனக்கு பெண்கள் மனது என்ன என்பது தெரியாமல் போய்விட்டதே. இன்று ஒரு நாளுக்காக நாங்கள் நோன்பு நோக்கவில்லை. அப்ப கண்ணன் கேட்டான், சரி அப்படி என்றால் உங்களுக்கு எவ்வளவு நாள் நீங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும்? அதற்கு சமாதானம் சொன்ன ஆண்டாள், எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும், இந்த ஜென்மாவில இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதுமாக ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒரு க்ஷணம் கூட உன்னை விடாமல் பிரியாமல் இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இவ்வளவுதானே? இல்லை இல்லை, இதற்கு மேலும் உண்டு. இனி எங்களுக்கு
எத்தனை பிறவிகள் உண்டானாலும் சரி உன்னை விடாமல் இருக்க வேண்டும், உன்னோடே இருக்க வேண்டும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் 7 14 ஜென்மங்கள் எங்களுக்கு உண்டானாலும் அதற்கு மேலே உண்டானாலும் சரி உன்னை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. நீ எங்கு அவதாரம் பண்ணுகிறாயோ அங்கே நாங்கள் வந்து பிறக்க வேண்டும். அதுவும் நீ விரும்பக்கூடியவர்களாக நாங்கள் பிறக்க வேண்டும். பிறந்து உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆசையோடு பிறக்க வேண்டும். பிறந்து நீயும் எங்களிடத்திலே கைங்கரியம் கொள்ள வேண்டும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உன்னை தவிர வேற யாருக்கும் கைங்கரியம் பண்ண மாட்டோம். உன்னோடு உடனே இருப்போம். உனக்கு கைங்கரியம் பண்ணுவோம். உனக்கே கைங்கரியம் பண்ணுவோம். உனக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம். உனக்கு மட்டுமே நாங்கள் மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ஆண்டாளுக்கு இந்த கைங்கரியம் பண்ண வேணும் என்பதில் ஆசை உண்டு. இதைத்தான் முதல் பாட்டில் சொன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாள். உந்தன்னோடு உற்றோமையாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். கண்ணன் சொன்னான், அப்படியா, சரி, நீங்கள் கேட்பதை பார்த்தால் கொடுக்கலாம் போல தோன்றுகிறது, கொடுத்து விடுகிறேன்னா. அப்பதான் ஆண்டாள் கடைசியில் ஒன்று சொன்னாப்பா, நீ எங்களுக்கு கைங்கரியம் கொடுத்தால் மட்டும் போராது, அந்த கைங்கரியத்தினாலே எங்களுக்கு என்று ஒரு ஆனந்தம் உண்டாகக்கூடாது. காரணம், இந்த கைங்கரியம் என்பது எங்களுக்கு ஸ்வரூபம், எங்கள் ஸ்வதர்மம். கண்ணு இமைத்தது என்பதாலே கண்ணுக்கு ஆனந்தம் இல்லையே, சுவாசம் விடுவதாலே மூக்குக்கு ஆனந்தம் இல்லையே, கைகள் அசைவதாலே கைகளுக்கு ஆனந்தம் இல்லையே, இது ஸ்வதர்மம் அல்லவா? அதுபோல நாங்களும் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், வேறு ஆசைகள் எங்களுக்கு கூடாது. மற்ற இனம் காமங்கள் மாற்றேல வரும்பாவா என்றது இன்றைய பாசுரம்.